ஒரு வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க் பத்தி தான் ஃபுல் அனாலிசிஸ் வந்து பண்ண போறோம். இன்டெப்தா போய் பண்ண போறோம். Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த ஒரு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நம்ம டெய்லி பேசிஸ்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு 12 மணி நைட்டுக்குள்ள நம்ம வந்து அப்லோட் பண்ணணுன்ற ரீசனால தான் நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் பத்தின Q4 அப்டேட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஆர்டிகல்ஸா படிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்துட்டோம். ஸோ அதனால வந்து இங்க டைம் ஆயிடுச்சு நம்ம வந்து வீடியோ பண்றதுக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம அந்த கண்டென்ட் உள்ள வந்து போயிடும். ஃபர்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்கோட சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் CCO அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து சச்சின் பண்டங்கே அப்படின்றவங்க வந்து இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து இந்த ஏப்ரல் 2029 அப்போ வந்து ஸ்டெப் டவுன் வந்து ஆகிறாங்க. அவர் ஸ்டெப் டவுன் ஆனதுக்கு அப்புறமா யார் வந்து இந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா சுனில்குமார் சிங்ன்றவங்க வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போறாங்க ஏப்ரல் 30க்கு அப்புறமா. ஸோ இவர் வந்து ஒரு 3 வருஷம் இருக்க போறாரு. இவருக்கு 28 வருஷம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. பேங்கிங் அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதனால இந்த ஒரு கம்பெனில இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸரோட ரோல் வந்து பெரிய ரோலா வந்து பிளே பண்ணும். ஸோ அதை வந்து இவர் ஹேண்டில் பண்ணிக்க போறாரு. ஸோ ஒரு கம்பெனின்னு வந்தாலே அதுலயும் மெயினா வந்து பேங்க் பார்க்கும்போது CCOவோட ரோல் வந்து ரொம்பவே பெரிய ரோலா வந்து இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க நிறைய RBI ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இங்க ஆடிட்ஸ் வந்து நிறைய வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்புறம் இங்க கவர்னன்ஸ் வந்து கரெக்டா அந்த ஒரு கம்பெனி வந்து ஃபாலோ பண்ணணும். அப்புறம் இங்க இன்டர்னலா நிறைய கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே இவங்க தான் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். யார் அப்படின்னா இந்த சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர். ஸோ அவங்க தான் இதை வந்து இங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ ஸ்ட்ராங்கான கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு கம்பெனிக்கு இருக்குன்னும் போது அது ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் இவங்க வந்து டேக் ஓவர் வந்து பண்ண போறாங்க. ஸோ இந்த ஒரு பேங்கை பொறுத்தளவுல இப்போ நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கான சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. லைக் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவா கணேஷ் சங்கரன்றவங்க வந்து உட்கார வச்சாங்க. அவர் வந்து ஹோல்சேல் பேங்கிங்ல வந்து இருக்காரு. அதே மாதிரி ஜக்தீப்ன்றவங்கள கன்சியூமர் பேங்கிங்ல வந்து உட்கார வச்சாங்க. அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராகவும் இருக்காரு. இதை தாண்டி 2 இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் வர உள்ள ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பிளிப்கார்ட்டோட CTO-வான ரவீந்திர பாபு அப்படின்றவங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்புறம் CA-வான இங்க நீலேஷ் அப்படின்றவங்களும் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனியோட அந்த ஒரு மேனேஜ்மெண்ட்ல போர்ட்ல வந்து அடுத்த ஆட்கள் வந்து உள்ள கொண்டு வரதா இருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சைனா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்வெஸ்டர் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேங்க் அவங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரென்தன் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் யூஸ்வலா வந்து ரிஸ்க் கண்ட்ரோல் பண்ற மாதிரியும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இன்னும் வந்து ஈஸி பண்ற மாதிரியும் அதை வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ற மாதிரியும் அப்புறம் லீடர்ஷிப் ஒன்னும் டெப்த் எடுத்து போற மாதிரினா அந்த ஒரு பேங்க் இல்ல அப்படின்னா அந்த ஒரு கம்பெனி அது மேல அதிகமான கவனம் வந்து இங்க இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் வந்து ஈர்க்கப்படும். ஸோ அது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்லயும் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கோட இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 850 ரூபாய் இருக்கு. 1.5% வந்து நேற்றுக்கான நாள்ல வந்து இறங்கிருக்கும். சரி ஓகே, இது இந்த கம்பெனியோட அந்த ஒரு புது அப்டேட். பட் இந்த கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸும் வெளியே வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சர்ப்ரைசிங்கா சூப்பரா வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 594 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு Q4ல. 2329 கோடி ரூபாய் போன வருஷம் இதே இயர் வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா இப்போ 594 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ராஃபிட் பூஸ்ட் ஆனது ரொம்பவே வந்து சூப்பரான சைனா இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 43% ஏறி இருக்கு. 4372 கோடி ரூபாய் வந்து இங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமா வந்து பண்ணியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை பொறுத்தல 3.39% வந்து மெயின்டைன் பண்றாங்க. முன்னாடி வந்து 2.25 இருந்து இருந்துச்சு. அங்கிருந்து இப்போ சூப்பரா ஏறி 3.39 வந்து மெயின்டைன் பண்றாங்க. கிராஸ் NPA வந்து 3.43% வந்து இங்க இருக்கு. அது வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. நெட் NPA வந்து 1% வந்து இருக்கு. அதையுமே குறைச்சிருக்காங்க. ஸ்லிப்பேஜஸ் அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் இது ரெண்டுமே டிக்ளைன் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க புதுசா லோன்ஸ் தராங்களா அதுல பேட் லோன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. இதை தாண்டி ஸ்ட்ரெஸ்ஸா வந்து பார்க்கும்போது இங்க மைக்ரோ ஃபைனான்ஸ்லி புக் குவாலிட்டின்னு ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கு. அதையும் கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல சைனா இருக்கு இந்த ஒரு பேங்க்கு. பட் ஆனால் இந்த ஒரு பேங்க்ல நெகட்டிவான விஷயமா Q4ல வந்து இருக்குது என்ன அப்படின்னா டெபாசிட்ஸ் அப்புறம் லோன் குரோத்தோட அந்த ஒரு ஏரியா. டெபாசிட்ஸ் வந்து 4.10 லட்சம் கோடி ரூபாய் வந்து போன வருஷம் வந்து வச்சிருந்தாங்க. பட் நான் இப்போ வச்சிருக்குது 3.90 லட்சம் கோடி ரூபாய் தான் வச்சிருக்காங்க. ஸோ இயர் நெட் பேசிஸ்ல வந்து இங்க 4.10 லட்சத்துல இருந்து 3.99 லட்சமா வந்து குறைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல சைனா வந்து நெகட்டிவ் சைனா இருக்கு. அதுக்கு அடுத்தது அட்வான்சஸ் அப்புறம் லோன்ஸ் இதுவுமே வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. 3.45 லட்சம் கோடியில இருந்து 3.15 லட்சம் கோடியா வந்து இறங்கி இருக்கு. ஸோ இது ஒரு நெகட்டிவான சென்டிமெண்டா இருக்கு. இந்த ஒரு ஸ்லோட இந்த கம்பெனில நம்ம வந்து நோட் பண்ணி ஆக வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஃபைனல் டிவிடெண்டா 1.5 ரூபாய் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ₹1.50 வந்து பர் ஷேருக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டா வந்து ஜூன் 26 அன்னைக்கு வச்சிருக்காங்க. இப்போ இந்த அசெட் குவாலிட்டி வந்து சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்ல. கிராஸ் NPA நெட் NPA இதெல்லாம் வந்து குறைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்ல. அதை பத்தி இன்னும் டெப்தா போனோம் அப்படின்னா அசெட் குவாலிட்டிஸ் வந்து பார்க்கும்போது கிராஸ் NPA வந்து 3.56% இருந்து 3.43% வந்து குறைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல சைனா இருக்கா? அடுத்து ப்ரொவிஷன்ஸ் வந்து 38% வந்து விழுந்திருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அப்படின்னா புதுசா லோன் தர ஏரியா வந்து பார்க்கும்போது கரெக்டான லோனா தராங்க. ஏற்கனவே இருக்கிற பேட் லோன்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. பேலன்ஸ் ஷீட்டை கொஞ்சம் வந்து கிளீன் அப் வந்து பண்றாங்க. இதனாலதான் இந்த ஒரு சூப்பரான ஒரு டிக்ளைன் வந்து நடந்திருக்கு ப்ரொவிஷன்ஸ்ல. ஸோ இந்த ஒரு கம்பெனியோட அந்த ஒரு ஸ்லிப்பேஜஸ் ரேஷியோ எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 64% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து விழுந்திருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல 29% வந்து விழுந்திருக்கு. 1825 கோடி ரூபாவா இப்போ வந்து ஸ்லிப்பேஜஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்லிப்பேஜஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதுசா வரக்கூடிய பேட் லோன்ஸ் அது வந்து கம்மியா இருக்கு. 64% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல 29%. இது ஒரு நல்ல சைனா வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனி புதுசா லெண்டிங் தரும்போது எஸ்பெஷலா மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து லெண்டிங் தரும்போது பார்த்து தராங்க, டைட்டா கண்ட்ரோல் பண்ணி வந்து தராங்க. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் அப்புறம் வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் நடந்ததை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இயர் 2027க்கு இவங்க வந்து ஒரு கைடன்ஸ் வைப்பாங்களே அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மேனேஜ்மெண்ட்
மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷம் வந்து ஃபினான்ஷியல் 2027 வந்து ரிப்பேர் மோட்ல இருந்து growth மோடுக்கு வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ரிப்பேர் மோட் அப்படின்னா இந்த ஒரு கம்பெனில பிரச்சனை இருந்தது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை டர்ன் அரவுண்ட் வந்து பண்றாங்களே. ஸோ அதனால ரிப்பேர் மோட்ல இருந்து growth மோடுக்கு டிரான்சிஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா லோனும் டெபாசிட்டும் வந்து பார்க்கும்போது ஓவரால் பேங்கிங் இண்டஸ்ட்ரி growth வந்து எப்படி இருக்கோ அது கூட அலைன் ஆகிற மாதிரியான growth வந்து நாங்களும் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கிரைசிஸ் இருந்துச்சுல அக்கௌண்டிங் டெரிவேட்டிவ்ஸ்ல அந்த ஒரு அக்கௌண்டிங் டெரிவேட்டிவோட அந்த இஷ்யூ வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லி அக்கௌண்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபுல்லி அக்கௌண்டட் அண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முன்னாடி இந்த கிரைசிஸை இங்க அக்கௌண்டிங் டேர்ம்லயும் வந்து ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கா பிசினஸ் எக்ஸ்பெண்ட் பண்ற மோட்ல கேர்ஃபுல்லா வந்து இறங்க போறாங்க. சிஓ ராஜீவ் ஆனந்த் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ வந்து பேங்கோட அந்த growth பொறுத்தவரை நாங்க வந்து சேஃபாவும் ப்ராஃபிட்டபிள் growth வந்து மூவ் ஆகிற மாதிரி தான் நாங்க வந்து growth ஆக போறோம். ஃபாஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்ஷன் வந்து இருக்க போகிறது கிடையாது. ஃபாஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்ஷன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதிக இடத்துல வந்து லோன்ஸ் கொடுத்துட்டு அந்த லோன்ஸ் வந்து திரும்ப வராம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால லோன் கொடுக்கும்போதே பார்த்து தான் வந்து கொடுப்பாங்க. அந்த இடத்துல இருந்து லோன் வந்து ரிகவர் பண்ண முடிஞ்சு அப்படின்னா மட்டும் அங்க மட்டும் பார்த்து கொடுப்பாங்க. growth டிசிஷனை பொறுத்தவரை எப்படி எடுக்க போறாங்க அப்படின்னா அது எப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன ஸ்பீடா வந்து மூவ் ஆகிறத தாண்டி குவாலிட்டியா வந்து மூவ் ஆகணுன்றதை நல்லா வந்து டார்கெட் வந்து பண்ண போறாங்க. மைக்ரோ ஃபினான்ஸை பொறுத்தவரை கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு. ஓவர் டியூஸோட லோனுமே கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு. ஃப்ரெஷ் ரீபேஜஸுமே குறைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல சைனா இருக்கு இந்த கம்பெனிக்கு. இந்த கம்பெனி என்ன ரிஸ்க் சொல்றாங்க அப்படின்னா வெஸ்ட் ஏஷியா வார் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுதுன்னும் போது செராமிக்ஸ், ஃபெர்டிலைசர், ஆயில் லிங்க்டான அந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருப்பாங்களா அவங்களுமே ப்ரெஷர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே லார்ஜ் கார்பரேட் லோன்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் வந்திருக்கும். பட் ஆனால் இதுவே இங்கே எஸ்எம்இஸ் அப்புறம் மிட் சைஸ் பிசினஸ் பண்றாங்களா அவங்க எல்லாருமே கொஞ்சம் வந்து ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனியோட அந்த ஒரு Q4 ரிசல்ட்ஸ் அண்ட் தென் அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர் 2027 இவங்களோட கைடன்ஸாக இருக்கு. இந்த கம்பெனியில் ராஜீவ் ஆனந்த் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவர் ஒரு 3 இயர்ஸ்க்கான அந்த ஒரு ரோட் மேப் ஜர்னி வந்து வச்சிருந்தாங்களே அதை வந்து திரும்ப வந்து நம்ம ரீகால் வந்து பண்ணிப்போம். இந்த ஒரு 3 இயர் ஜர்னி growth என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு கம்பெனி பிரச்சனையில் இருந்துச்சு. ஸோ அதை வந்து டேர்ன் அரவுண்ட் பண்ணுறதுக்காக தான் ராஜீவ் ஆனந்த் வந்து உள்ள வந்திருந்தாரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா 3 இயர் growth ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஒன்று எடுத்துட்டு வந்தாரு. ஸோ அந்த ரோட் மேப் என்ன அப்படின்னா இயர் 1ல வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரியோட growth ரேட் என்ன இருக்கோ அந்த ஒரு growth ரேட்ல போகணுன்றது இயர் 1. இயர் 2ல வந்து ஃபாஸ்டா வந்து க்ரோ ஆகணும் காம்படிட்டர்ஸை விட. இயர் 3ல வந்து என்ன அப்படின்னா செலக்டிவான பேங்கிங் செக்மெண்ட்ஸ்ல சூப்பரான ஒரு லீடரா வந்து மாறணுன்றது இயர் 3ல இருக்க அந்த ஒரு நோட்டா இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனி இயர் 1ல கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்பட்டு வராங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் கைடன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனியோட அந்த ஒரு ஃபியூச்சர் பிளான்ல இவர் வச்சிருக்க நோட் என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் வந்து ரீபில்ட் வந்து பண்ணணும். ஸோ ட்ரஸ்ட்டை ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்புறம் இங்கே வந்து ஹோல்சேல் பேங்கிங்ல அப்புறம் இங்கே கஸ்டமர்ஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கிற மாதிரியான அந்த ஒரு ஆட்கள் ஸோ எல்லாருமே இங்கே டாப் ப்ரையாரிட்டி ஆட்கள் எல்லாருமே சூப்பராக வந்து வச்சிருக்காங்க. ஸோ லீடர்ஷிப் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து மாறுது. ஸோ அதனால இந்த ஒரு மேனேஜ்மெண்ட் ஷிஃப்ட் வந்து ஃபுல்லாக நடந்துருச்சுல. ஸோ அதனால இப்போ வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ரீஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. கஸ்டமர்ஸ் கிட்டயும் பண்ண முடியும் நம்புறாங்க. இன்வெஸ்டர்ஸ் கிட்டயும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. எம்ப்ளாயிஸ் கிட்டயும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஸோ எங்க டெபாசிட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணி வாங்க பார்த்தா சொல்லியிருக்காங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ரெசிவான லோன் growth போறதை தாண்டி டெபாசிட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பிளானே என்ன அப்படின்னா ஸோ டெபாசிட் வந்து குவாலிட்டியாகவும் அடுத்ததான் இங்கே குவான்டிட்டி வைஸ் வரும்போது டிஜிட்டலாக அப்கிரேட் பண்ணி பிராண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணி கஸ்டமர்ஸ் அக்விசிஷன் பண்ற மாதிரியான அந்த ஒரு பிளான் வந்து போக போதா சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் உள்ள வந்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பேங்க் ஆப்ஸ் அவங்க யூஸ் பண்ணும்போது அது வந்து இன்னும் சூப்பரா இருக்கணும். ஸோ அதுக்காக அந்த ஒரு மொபைல் ஆப்பையும் வந்து ரீவாம்ப் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து கஸ்டமர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஸோ அப்புறம் இது மூலமா பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. பேங்க் கிட்ட ஏற்கனவே ஒரு 3000 பிரான்ச்சஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு பிசிக்கல் பிரான்ச் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா ராஜீவ் ஆனந்தோட ப்ராஃபிட்டபிலிட்டி டார்கெட்னு ஒன்று இருக்கும்ல, அது என்ன அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து 1% வந்து ரீச் பண்ணும் அப்படின்றது தான் இவரோட டார்கெட்டா இருக்கு. அது வந்து இன்னும் நெக்ஸ்ட் 12 to 18 months வந்து ரீச் பண்ணும் அப்படின்றது இவரோட டார்கெட்டா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ வந்து ஃபோக்கஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஓவரால் அந்த ஒரு Q4 ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம். அந்த ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராகவே வந்து இருக்கு. நெகட்டிவ் இருக்கிற இடம் வந்து லோனும் டெபாசிட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. டெபாசிட்ஸ் வந்து இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. லோன்ஸை பொறுத்தல அதுலேயும் வந்து ஒர்க் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே டெபாசிட்ஸ் விழுறத இந்த ஒரு கம்பெனி அந்த நெகட்டிவான நோட்டில் எடுத்துட்டு அதுக்காக ஒர்க் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல சைனா இருக்கு. ஸோ இந்த ஒரு Q4 பொறுத்தல ப்ராஃபிட் அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வைஸ் வந்து வரும்போது போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கு. பட் ஆனால் இங்கே லோன்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ் வந்து ரொம்ப விழுந்திருக்கு. ஸோ அந்த இடத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த ஒரு கம்பெனியோட 3 years பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். புதுசாக இந்த லீடர்ஷிப்ல வந்து யார் யார் வந்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே இந்த ஒரு கம்பெனியில் நல்ல சைனாக தான் இருக்கு. ஸோ எப்பவுமே இண்டஸ்இண்ட் பேங்க் நம்ம பார்க்கும்போது ₹848 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1.44% வந்து இறங்கிருக்கு. புக் வேல்யூ வந்து ₹842 இருக்கு. இப்பவுமே இந்த பேங்க் வந்து கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் இருக்கு. பிரைஸ் புக் வந்து 1.01 வந்து இருக்கு. ஸோ ஒரு நல்ல பேங்காக இருக்கு. கன்சிடர் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கு. இன்னும் டர்ன் அரவுண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியாக வந்து இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ வேல்யூ பொறுத்தல இங்கே வந்து அண்டர் வேல்யூடா வந்து கிடையாது. பட் ஆனால் வேல்யூடா தான் வந்து இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணுற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. ஸோ நம்ம ஏன் இந்த வீடியோவில் வந்து அதிகமாக ஃபேஸ் காமிச்சு நம்ம பண்ணல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே வந்து லைட்டிங்கும் கிடையாது. அப்புறம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வர வந்திருக்கோமா, ஸோ அதனால தான் இங்கே வந்து நம்ம ஃபேஸ் காமிச்சு பண்ணல. ஃபுல்லாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோல இருந்து நம்ம எப்பவுமே பண்ற மாதிரியே பண்ணிப்போம். ஸோ இவ்வளோ தான் வீடியோ. அடுத்த வீடியோ வந்து சந்திப்போம். பாய். அப்புறம் இந்த வீடியோ வந்து நைட்டு வந்து ஒரு 12 o'clock அந்த மாதிரி தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால இங்கே நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டீங்க.
ஸோ அதனால வந்து இங்கே பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு அந்த கமெண்ட் இல்லை அப்படின்னா ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். இண்டஸ்இண்ட் பேங்க் இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பூஸ்டப் வந்து ஆகும். ஸோ இவ்வளோ தான் இன்னைக்கு வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.